ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்ட்ராஜ் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆன்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. உங்கள் மொபைல்லே 5 மினிட்ஸில் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிரும். அது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன கண்டிஷன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சிம் கார்டு வந்து உங்கள் அக்கா நம்பரில் இருக்கணும். செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து நஃபாத் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். நஃபாத் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுருக்கணும். தேர்டு வந்து உங்களுக்கு வந்து நேஷ்னல் அட்ரஸ் க்ரியேட் ஆகிருக்கணும். உங்கள் ஐடிக்கு நேஷ்னல் அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கண்டிஷன் தான். ஒன்று, உங்கள் மொபைல் நம்பர் வந்து உங்கள் அக்கா நம்பரில் இருக்கணும். செகண்ட் வந்து நஃபாத் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மொபைலில் வச்சுருக்கணும். தேர்டு வந்து நேஷ்னல் அட்ரஸ் வந்து உங்கள் அக்கா அம்மாவில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்கு இந்த மூணு கண்டிஷன் ஓகேனா உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். பேங்க்கில் போய் பிஓஎஸ் மிஷினில் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 3மே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ரெடியாக இருக்குன்னா உங்கள் மொபைலில் இருந்து ப்ளே ஸ்டோரில் போய் அல்ட்ராஜ் பேங்க் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? டவுன்லோட் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். வந்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஓப்பன் நியூ அக்கௌண்ட் ஃபஸ்ட் ஒன்று அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே இதில் வந்து லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க மொபைலில். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பர் வந்து 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0 போடாமல் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ அதுக்கப்புறம் உங்கள் அக்கா அம்மா நம்பர் என்ட்ரு பண்ணணும். உங்கள் அக்கா அம்மா நம்பர் என்ட்ரு பண்ண பிறகு கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் அக்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணணும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டா இப்போ உங்களோட ப்ரொஃபஷன் கேட்கும், என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் என்ன உங்கள் கம்பெனி ஆக்குபேஷன் என்னமோ அதை போட்டுக்குங்க. ஓகேவா? நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண லேபருக்கு வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதனால் லேபர்னு போடலாம். ஓகே. அதுக்கடுத்து அவரோட இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் ஐடி என்ட்ரு பண்ண பிறகு தேர்டு வந்து பிரைமரி இன்கம் சோர்ஸ் சேலரி. இதில் வந்து சேலரின்னு க்ரியேட் பண்ணுங்கள். சேலரியை கிளிக் பண்ணுங்கள். அந்த இன்கம் வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம சேலரி. ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது வேறு மூலமாக வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்க. சேவிங்ஸ்க்கா இல்லை எதுன்னு பார்த்துக்குங்க. நம்ம வந்து இது வந்து சேலரி அக்கௌண்ட்டு, சேலரிக்காண்டி க்ரியேட் பண்ணுறோம். சேலரி இந்த அக்கௌண்ட்டில் வரும். அதனால் சேலரி கிளிக் பண்ணுறோம். ஓகே. அடுத்து வந்து மந்த்லி இன்கம், எவ்வளவு சேலரி, மந்த்லி சேலரி. உங்கள் சேலரி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா வாட் நம்பர் கேட்பாங்க. வாட் நம்பர் எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்லை. திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நஃபாத் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நஃபாத்தை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே கோடு தெரியுது பாருங்கள், 51. இப்போ வந்து அக்கௌண்ட் நம்ம நஃபாத்தை ஓப்பன் பண்ணி இந்த 51 வந்து செலக்ட் பண்ணி ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணணும். அல்ட்ராஜ் பேங்க்லேருந்து வந்த ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணி இந்த 51 செலக்ட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வெரிஃபை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்னோட நஃபாத்தை ஓப்பன் பண்ணுறேன். இந்த எம்ப்ளாயோட நஃபாத் ஓப்பன் பண்ண பிறகு பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ரெக்வஸ்ட் வந்திருக்கும். அந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுறோம். பாருங்கள், ரெக்வஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ரெக்வஸ்ட் ஃப்ரம் அல்ட்ராஜ் பேங்க் அக்செப்ட் பண்ண பிறகு இதை ப்ரொசீட் பண்ணும்போது இங்கே நம்பர் வந்து 51 செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நஃபாத்தோட நம்ம பாஸ்வேர்டு போடுறோம். போட்ட பிறகு இப்போ மொபைல் வெரிஃபிகேஷன், ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். நஃபாத்தில் பண்ண பிறகு அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ரீடைரக்ட் ஆகி அல்ட்ராஜ் பேங்க் அப்ளிகேஷனுக்கு போயிடும். இப்போ பாருங்கம்மே, பார்த்தீங்களா, அக்செப்ட் ஆகிருச்சு. நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அல்ட்ராஜ் பேங்க்கு போக சொல்லி, ரீடைரக்ட் டு அல்ட்ராஜ் பேங்க். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு நம்ம அல்ட்ராஜ் பேங்க்கு. இங்கே வந்துடும். இங்கே வந்து நம்ம நேஷ்னல் அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நம்ம நேஷ்னல் அட்ரஸ் க்ரியேட் பண்ணனால இது ஆல்ரெடி அப்டேட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக.
நம்ம சிட்டி மட்டும் இங்கே போடணும். ஓகேவா? உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டும் உங்களோட ஸ்ட்ரீட் நேம் மட்டும் என்ட்ரு பண்ணணும். இப்போ இந்த எம்ப்ளாயியோட டிஸ்ட்ரிக்ட்டும் ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். மேரேஜ் ஸ்டேட்டஸ் சிங்கிளார் மேரிடு கொடுக்குறோம். கொடுத்த பிறகு நேஷ்னாலிட்டி கேட்குறாங்க. நேஷ்னாலிட்டி பங்களாதேஷ். கொடுத்த பிறகு சிட்டி கேட்குறோம். சிட்டி வந்து எங்கள் சிட்டியோ சிட்டி டக்கான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இது வந்து ஃபுல்லாக நோன்னு கொடுத்துடணும். இது ஃபுல்லாக நோ தான் இது. ஓகேவா? ஃபுல்லாக நோ கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து நெட் பேங்கிங், அதாவது மொபைல் பேங்கிங். யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. உங்கள் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஓகேவா? கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு பார்த்தீங்களா, இது வந்து இப்போ புதுசாக கேட்குறாங்க கோல்டு வாலெட்னு. அது இது என்ட்ரு பண்ண வேணாம், நெக்ஸ்ட்டு கொடுங்க. திருப்பி எரர் வந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அது கோல்டு வாலெட்டில் எதுவும் டிக் அடிச்சிட வேணாம். இப்போ வந்து ஏடிஎம் பின் பாஸ்வேர்டு இப்போ நம்ம என்ட்ரு பண்ண முடியல பாருங்கமே, எரர் வருது. திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா என்ட்ரு பண்ண முடியும். இது அப்போ அப்டேட் பண்ணுவாங்க சைட், அதனால் கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி இந்த பேஜில் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டு திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஏடிஎம் பின் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகேவா? 2 தடவை கொடுத்தோன்னே இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணால் ஃபோன் வரும். அல்ட்ராஜ் பேங்க்லேருந்து ப்ரொசீட் கொடுக்கணும். ஃபோன் வந்துருச்சு. அல்ட்ராஜ் பேங்க்லேருந்து ஃபோன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நம்பரை அன்றைக்கி இப்போ ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. 1 அன்றைக்கி நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் ஆன்சர் பண்ணுறோம். அவங்க சொல்கிற நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? நம்ம தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோங்கிறதுக்கு வெரிஃபிகேஷன். ஓகேவா? நான் இப்போ 1 அன்றைக்கி என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மெசேஜ் வந்துருச்சு. நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலாம் இங்கேயும் ப்ரொசீட் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்களா, இதான் நம்மளோட QR கோடோட நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுதியில் இருக்க எல்லாத்தையும் பற்றி போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாலேஜபிளாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.